ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உங்க வைஃபை இப்படி பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த லக்ஷ்மிக்கு தேவையில்லாத ஹைப்லாம் வருது. எனக்கு வர வேண்டிய லக்கெல்லாம் இவ பக்கமா இழுத்துக்கிறா. சார், கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு டர்க்கி வரைக்கும் போன உங்க வெற்றி பயணம் எப்படி இருக்கு சார்? இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜர்னி. வெற்றிங்கிறது ஒரே இடத்துல நின்னு போகாதன்னு சொல்றதுக்கு அது ஒரு சாட்சி. ஒரு தடவை ஜெயிச்சிட்டா அடுத்த வெற்றியை நோக்கி டார்கெட் பண்ணணும், அதையும் அச்சீவ் பண்ண நினைக்கணும். உங்க பிலாசபி ரொம்ப நல்லா இருக்கு சார். டர்க்கில அவார்ட் வாங்கினதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். அவ்வளோ பிரஸ்டீஜியஸான இந்த அவார்டை உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கும்போது வாங்குறது ஒரு சிறந்த அனுபவம். யூ ஆர் ரைட் சார். உங்க வெற்றிக்கு முக்கிய காரணம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருன்னு நினைக்கிறீங்க? Undoubtedly that is my mom and dad. என் மாமோட என்கரேஜ்மெண்ட் என்னோட பிடிவாதத்தை அதிகரிக்கும். நான் லோவா இருக்கும்போது அவங்க எனக்கு கொடுக்கிற தைரியம் எனக்கு அதிகமான உத்வேகத்தை கொடுக்கும். அதே மாதிரி என் டேட் இல்லைன்னா நான் இல்லை. அவரு உருவாக்குன இந்த கம்பெனியை தான் நான் இப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா அம்மா இல்லாம உங்க முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற வேற யாராவது இருக்காங்களா? ஆண்டி, லக்ஷ்மிக்கு இவ்வளவு நல்ல விஷயம் நடக்கிறத பார்த்தா என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. மித்ரா பொண்டாட்டியா ஒவ்வொரு தடவையும் உலகத்துக்கு அறிமுகமாயிட்டு இருக்கா. என்னால இதை சகிச்சுக்கவே முடியல. அந்த லக்ஷ்மி இடத்துல இருக்க வேண்டியது நான் தான். அந்த லக்ஷ்மிக்கு கிடைக்கிற புகழெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது ஆண்டி. ஆனா என்ன பண்றது மனிஷா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் அந்த லக்ஷ்மிக்கு விட்டு கொடுக்க வேண்டியதுதான். இல்ல ஆண்டி, அவ்வளவு சுலபமான அந்த விஷயத்த விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த லக்ஷ்மிக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அம்மா, அப்போ இன்டர்வியூ நடக்கிறப்போ மித்ரா லக்ஷ்மியை பத்தி அப்படி பாராட்டி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. ஆமா ஜெயதேவ், மித்ரா லக்ஷ்மியை பத்தி அப்படியெல்லாம் சொல்லுவான், அப்படியெல்லாம் பாராட்டுவான்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கும் ஒரு வாட்டி தோணும்மா, மித்ராக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அப்படியே தொடரணும், அதே மாதிரி லக்ஷ்மிக்கு நெருக்கமா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா இதெல்லாம் எப்போ நடக்குமோ எப்படி நடக்குமோன்னு தெரியல. என்னமோப்பா, இப்பதான் அந்த மாற்றங்களுக்கு ஒரு ஆரம்பம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு ஒரு பெரிய மரமா வளர்ந்து லக்ஷ்மி மித்ராவையும் ஒன்னு சேர்த்துருமோ என்னவோ. எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்கம்மா. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிட்டா இதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்க வாய்ப்பே இல்லை. வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா? பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கேன், உட்காருமா. என்னாச்சு மாமா, ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஜானு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்காரங்க வந்தாங்க. மித்ராவையும் லக்ஷ்மியை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. மித்ரா உங்க அக்காவை பத்தி ரொம்ப பெருமையா பேசினான். அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எங்க ரெண்டு பேருக்கும் தரையில இல்லாம வானத்துல பறக்கிற மாதிரி தோணுச்சு. என்னது, மித்ரா மாமா அக்காவை பத்தி அவ்வளவு பெருமையாவா பேசினாரு? ஆமா ஜானு, எங்க கண்ணாலேயே இதை நம்ப முடியல. நீங்க சொல்றது நிஜமா இருந்தா உலகத்துல எல்லார விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அவர் சொன்னது பாராட்டினது இன்டர்வியூக்காக மட்டும் தானா, இல்ல நிஜ வாழ்க்கையிலயும் இருக்குமா? ஹலோ, ஆமா சார், நான் ஜானுதா பேசுறேன். இன்னைக்கு நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரல சார், நாளைக்கு வரேன். வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்றேன் சார். சரி, ஓகே. விவேக், என்ன பண்ணிட்டு இருக்க? ஜானு ப்ளீஸ், அட்லீஸ்ட் இப்பவாவது எனக்கு பேச வாய்ப்பு கொடு. விவேக், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாராவது பார்த்தா ரொம்ப அசிங்கமாயிடும். என்ன இப்ப போக விடு. ஜானு ப்ளீஸ், 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சரி, சொல்லு, என்ன பேசணும்னு. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற?
அதுக்கு முன்னாடி எதுக்கு என் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிற? சரி, உன்னோட காதலை நான் ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது? எங்க வீட்ல பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு என் அக்காவை ஸ்டோர் ரூம்ல போட்டிருக்க மாதிரி எனக்காக இன்னொரு ஸ்டோர் ரூம் கட்டுவீங்களா? என்னையும் அங்கேயே தூக்கி போட்டுருவீங்களா? ஜானு, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? வேற என்ன எப்படிதான் பேச சொல்ற விவேக்? ஆல்ரெடி இந்த வீட்ல என் அக்காக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு பாத்துட்டு தானே இருக்கேன். என் அக்காக்கு இங்க கிடைக்கிற மதிப்பை நான் பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உன் கையால எப்படி நான் தாலி கட்டிப்பேன்னு நினைக்கிற? இதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்கு மருமகளா நான் எப்படி வருவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? ஜானு, நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அண்ணியோட சிச்சுவேஷன் வேற, உன்னோட சிச்சுவேஷன் வேறன்னு. சரி விவேக், எங்க 2 பேரோட சிச்சுவேஷன் வேற, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லு, என் அக்காவை இப்படி ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காங்க, இது தப்புன்னு என்னைக்காவது யார்கிட்டயாவது நீ சொல்லிருக்கியா? நடக்கிறது ஒரு பெரிய அநியாயம்னு யாரையாவது நீ குறை சொன்னியா? இல்ல. என் அம்மா வார்த்தையை மதிக்கணும், பெரியம்மா வார்த்தைக்கு மறுபேச்சு பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டேன். நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என்ன பண்ணுவ? உன்னால வாயை கூட திறக்க முடியாது. அது எல்லாமே தெள்ள தெளிவா என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்னாச்சு மாம்? ஒன்னும் இல்லடா, இந்த ரூம்ல உன்னை தவிர வேற யாரும் இல்லல்ல? வேற யார் இருப்பா மாம்? என் ரூம்ல நான் தான் இருப்பேன், வேற யாரும் எப்படி இருப்பாங்க? அப்போ வேற யாரோ பேசுற மாதிரி கேட்டுச்சே. வேற யாரோவா? ஆமா, வேற யாரோ பேசுற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஓஹோ, அதுவா? நான் போன்ல பேசிட்டு இருந்தேன் மாம், ஸ்பீக்கர்ல போட்டிருந்தேன். மேபி அந்த வாய்ஸ் தான் கேட்டிருக்கும்.